Hello friends, welcome to News Tamil Online. ஐஸ்கிரீம்னு சொன்னா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா இந்த ஐஸ்கிரீம் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? இத பத்தி நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. வாங்க இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஐஸ்கிரீம் நம்ம எல்லாருக்கும் பிடிக்குது. அது ஏன் நம்ம எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஐஸ்கிரீம் ஏன் நமக்கு இவ்வளவு பிடிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவியல் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐஸ்கிரீமோட ஊட்டச்சத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் அதனால நம்மளோட உடம்புக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்தும் ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐஸ்கிரீம் எப்படி நம்மளோட மனநிலைமையை மாற்றுது அப்படிங்கறது குறித்தும் ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காங்க. லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு மனநல மருத்துவ நிறுவனம் 2021ஆம் ஆண்டு நடத்திய ஆய்வுல நம்ம ஒரு வாய் ஐஸ்கிரீமை சாப்பிடும்போது நம்மளோட மூளையில முடிவெடுக்கக்கூடிய அறிவாற்றல் செயல்பாட்டு பகுதியான ஆர்பிட்டோஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ரியாக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்ல தரமான ஐஸ்கிரீம்ல ஏராளமான புரதம் மற்றும் கொழுப்பு போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். அது நம்மளோட மனநிலைமைய ரொம்பவே உற்சாகமா வைக்குது அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட நல்ல மனநிலைமைய உருவாக்கக்கூடிய செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலோட அளவையும் அது நம்மளோட உடம்புல அதிகமாக்குது. இது பரிணாம வளர்ச்சியில பெரிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லங்க, இதனாலதான் நமக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் ரொம்ப பிடிக்குது. ஐஸ்கிரீம்ல இருக்கக்கூடிய சர்க்கரை, கொழுப்பு மற்றும் குளிர்ச்சி தன்மை சாப்பிடுற நமக்கு ஒரு சுகமான உணர்வை தருது. ஆனா இந்த ஐஸ்கிரீம் எப்படி தோன்றுது அப்படிங்கறத பற்றி உணவு வரலாற்று ஆசிரியர்களுக்கு இடையே ஒரு விவாதம் எழும்பியிருக்கு. ஆனா இந்த ஐஸ்கிரீம் தோற்றம் பற்றி விவாதத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஐஸ்கிரீம் கரண்டோ இல்ல குளிர்சாதன பெட்டிகளோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே உருவாகி இருக்கு. பனி மற்றும் பனி சூழ்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பல கலாச்சார குழுக்கள் உறைந்த இனிப்புகள் அல்லது உறைந்த பானங்கள்ல சில வடிவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ஐஸ்கிரீமுக்கு முன்னோடியா கருதப்படுது. கிபி முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த ரோமானிய பேரரசரான நீரோ தன்னோட பழச்சாறுகளை கெட்டு போகாம இருப்பதற்காக பனிக்கட்டிகளை சேகரிக்க சொல்லி அவங்களோட பணியாளர்களை மலைகளுக்கு அனுப்பியதாகவும் ஒரு கதைகள் சொல்லுது. பண்டைய சீனாவில் டாங் வம்சத்துல கிபி 618 இருந்து 907 வரைக்கும் பேரரசர்கள் பால் போன்ற ஒரு கலவையை உறைய வைத்து உண்டதற்கான பதிவுகளும் இருக்கு. ஐஸ்கிரீம் ஒரு உலகளாவிய வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க லாரா பி வெயின்ஸ் அப்படிங்கிறவங்க. அந்த புத்தகத்துல அவங்க பழைய காலத்துல எப்படி ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு பொருளை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, பழைய காலத்துல மாடு, ஆடு அல்லது எருமப்பாலை புளிக்க வச்சு அதை சூடு பண்ணி அதுக்கு மேல மாவு அல்லது கற்பூரம் மாதிரியான பொருட்களை கலந்து அதை ஒரு கலவை மாதிரி செய்வாங்களாம். அதுக்கப்புறம் அந்த கலவையை உறைய வைக்கிறதுக்காக உலோக குழாய்கள்ல அடைக்கப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு உறைந்த குளத்துல அதை இறக்குவாங்களாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு காலத்துல இந்தியால நம்ம சாப்பிடக்கூடிய குல்ஃபிய மாதிரி தான் அது இருக்கும் அப்படின்னு வெய்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. ஐஸ்கிரீம்ஸ், சோர்பேட்ஸ் அண்ட் ஜெலாட்டி த டிஃபினிட்டிவ் கைடு அப்படிங்கிற நூலோட ஆசிரியரான ராபின் வெய்ர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐஸ்கிரீமை கண்டுபிடிச்சது யார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் காண உதவக்கூடிய 2 தடயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு முதல்ல ஐஸ்கிரீம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஐஸ்கிரீம்ல பால் அல்லது கிரீம் இருக்கும். ஆனா சோர்பேட்ஸ்ல அது எதுவுமே இருக்காது. அதே போல இத்தாலியில இருந்து வந்த ஜெலாட்டில கிரீம் குறைவா தான் இருக்கும் அல்லது அறவே இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஆனா ஐஸ்கிரீம்ல சர்க்கரை, தண்ணீர், பால் அல்லது கிரீம் மற்றும் சுவையூட்டக்கூடிய இன்னும் நிறைய பொருட்கள் அதுல இருக்கு. அதனாலதான் ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பொருளா இருக்கு அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல எப்படி எல்லாமே ஒன்றா கலக்கப்படுது அப்படிங்கறதுல தான் விஷயமே இருக்கு அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. ஐஸ்கிரீம் உருவானதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிர் சொல்லக்கூடிய 2வது பரிந்துரை என்ன அப்படின்னா, மனிதர்கள் குளிர்ந்த வெப்பநிலையை உருவாக்கக்கூடிய எண்டோதெர்மிக் விளைவை எப்போது கண்டுபிடிச்சாங்க
பண்றாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதுல பனிக்கட்டியோட வெப்பநிலையை 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே உறைய வைக்க உப்பை கலக்குறாங்க அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஐஸ்கிரீம் உருவாகிறதுக்கு வெப்பநிலை -10 டிகிரி செல்சியஸ்ல இருந்து -20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. இந்தியர்களும் சீனர்களும் அரேபியர்களும் வரலாற்றுல ஏதோ ஒரு கட்டத்துல எண்டோதெர்மிக் விளைவை பற்றி தங்களோட புரிதலை வெளியிட்டிருப்பதாக லாரா பி வெயின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா அதோட சரியான நேரம் அப்படிங்கிறது என்னன்னு தான் இன்னும் தெரியல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மின்சாரம் இல்லாம ஐஸ்கிரீம் ரான்ல யாக்ஷல் அப்படிங்கிற இடத்துல கிமு 400ல கட்டப்பட்ட குவிமாட வடிவ அமைப்புடன் கூடிய ஒரு நிலத்தடி இடம், ஒரு பனி சேமிப்பு கட்டுமானம் அப்படின்னு ஒண்ணு அங்க இருக்கு. இது போன்ற 100க்கும் மேற்பட்ட கட்டுமானங்களும் இருக்கு. ஆனா பண்டைய பெர்ஷியர்கள் பனியை சேமிப்பதற்காக அவற்றை ஏன் கட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்கு. எண்டோதெர்மிக் விளைவை பற்றி அவங்க அறிந்திருக்கிறார்களா அல்லது உறைந்த இனிப்புகளை தயாரிக்க உள்ளே சேமிக்கப்பட்ட பனியை பயன்படுத்தினாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. லண்டன்ல இருக்கக்கூடிய லா குரோட்டோ ஐஸ் நிறுவனத்தோட நிறுவனரான கிட்டி டிராவர்ஸ் இயற்கையான சுவையுள்ள ஐஸ்கிரீம் தயாரிப்பதுல திறமை வாய்ந்தவரா இருக்காரு. அவரு பழங்கள், காய்கறிகள், மூலிகைகள் ஆகியவற்றை பயன்படுத்தியும் ஐஸ்கிரீம்களை தயாரிக்கிறாரு. பாரம்பரிய எண்டோட்ராபிக் ஐஸ்கிரீம் தயாரிக்கக்கூடிய முறைய அவரு எப்படி பரிசோதிச்சாரு அப்படிங்கறத பத்தி அவர்கிட்ட கேட்கும் போது அவரு அதுக்கு என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு வரலாற்று ஐஸ்கிரீம் தயாரிக்கக்கூடிய பயிற்சிக்கு சென்றிருந்தேன். எங்க கிட்ட ஐஸ் கட்டிகள் மற்றும் உப்பு அடுக்கப்பட்ட ஒரு மரவாளி கொடுக்கப்பட்டது. வாளிக்கு உள்ள ஃபார்மேஷன் சீல் நிரப்பப்பட்ட ஒரு உலோக டப்பாவை வச்சு அந்த கலவையை நாங்க கையால கடைந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எலக்ட்ரிக் கலவை இயந்திரத்தை விட ரொம்பவே வேகமா வேலை செஞ்சது அப்படின்னும் அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட் ரொம்பவே அற்புதமா இருந்தது அப்படின்னும் அவரு கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உங்களால இயற்கையான முறையில ஐஸ் கட்டிகளை பெற முடிஞ்சதுன்னா ஐஸ்கிரீம் தயாரிக்க மின்சாரம் தேவையில்லை அப்படின்னு கூறியிருக்காரு. ஐரோப்பால மார்க்கோ போலோ சீனாவில இருந்து மற்ற உணவு வகைகளோட உறைந்த இனிப்பு வகைகள் தயாரிக்கக்கூடிய ரெசிபிகளை கொண்டு வந்தார் அப்படின்னு அடிக்கடி சொல்லப்படக்கூடிய ஒரு கதை இருக்கு. ஆனா அவரு உண்மையில சீனாவுக்கு சென்றாரா அப்படிங்கறதும் ஒரு சர்ச்சைக்குரியதாகவும் இருந்துச்சு. ஆனா சர்க்கரை மற்றும் இனிப்பு வகைகளுக்கான ஆக்ஸ்போர்டு கையேடு உட்பட்ட பல உணவு வரலாற்று நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பியர்களுக்கு எண்டோதெர்மிக் விளைவு பற்றி தெரியாது அப்படிங்கறத சுட்டிக்காட்டுது. மேற்குல 20ஆம் நூற்றாண்டோட 2ஆம் பாதியில குளிர்பதன தொழில்நுட்பம் மலிவு விலைக்கு கிடைக்க தொடங்கினதுக்கு அப்புறமா ஐஸ்கிரீம் தயாரிப்பு அப்படிங்கிறது ஒரு வணிகமா உருவாக தொடங்கிடுச்சு. 2024ஆம் ஆண்டுல ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது $103.4 பில்லியன், அதாவது இந்திய மதிப்புல 8.7 லட்சம் கோடி ரூபாய் ஈட்டக்கூடிய ஒரு உலகளாவிய தொழிலா மாறிச்சு அப்படின்னு வணிக நுண்ணறிவு தளமான ஸ்டாட்டிஸ்டா குறிப்பிடுது. இதுக்கு கூட ஒப்பிடும்போது சாக்லேட் தொழிலோட மதிப்பு $133.6 பில்லியன், அதாவது இந்திய மதிப்புல சுமார் 11.2 லட்சம் கோடி ரூபாய். காஃபி தொழிலோட வருவாய் $93.46 பில்லியன், இந்திய மதிப்புல சுமார் 8 லட்சம் கோடி ரூபாய். வழக்கமா வெண்ணிலா மற்றும் சாக்லேட் ஆகிய சுவைகள்ல இருந்து பிரிச்சு இன்னும் உள்ளூர் உணவு கலாச்சாரங்கள்ல பிரதிபலிக்கக்கூடிய வகையில ஐஸ்கிரீமோட சுவைகள் பெரிய அளவுல மாறுபட்டு தான் வருது. தென்னாப்பிரிக்காவோட தலைநகரான கேப் டவுன்ல கிச்சன் கஃபே நடத்தி வரக்கூடிய தபிவா ஹுசா 2022ஆம் ஆண்டு கருவாடு மற்றும் மிளகாய் ஆகிய சுவைகள்ல ஐஸ்கிரீமை தயாரிச்சு சமூக ஊடகங்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. ஜிம்பாப்வேல பிறந்த உயிரியலாளரான இவரு தன்னை அறிவியல் மனப்பான்மை கொண்ட உணவு பிரியர் அப்படின்னு அவரை அழைச்சுக்கிறாரு. மேலும் அவரு, நான் வினோதமான அல்லது வித்தியாசமான சுவைகளை உருவாக்க நினைக்கவில்லை. ஆப்பிரிக்கா கண்டத்துல உள்ள உள்ளூர் உணவு முறையை பிரதிபலிக்கக்கூடிய சுவைகளை தான் நான் உருவாக்கினேன் அப்படின்னும், ஆப்பிரிக்க கண்டத்துல உள்ள பல்வேறு பழங்குடியினரோட கலவையான பொதுவான கருப்பொருட்கள் இரண்டையும் தான் நான் காட்சிப்படுத்த நினைத்தேன் அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. சமீபத்துல ஐஸ்கிரீமோட புதிய சுவை போலந்துல இருந்து வந்திருக்கு. போலந்தோட ஸ்விட்சன் நகர்ல வெஸ்ட் பொமேரியன் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தோட ஆராய்ச்சியாளர்கள் குதிரை பால்ல தயாரான தயிர்ல ஐஸ்கிரீமை உருவாக்கி இருக்காங்க. இது பசுவோட பால் ஐஸ்கிரீம் போன்ற நிலைத்தன்மையும் தோற்றத்தையும் கொண்டிருக்கு. கடந்த ஆகஸ்ட் மாதம் அவங்க வெளியிட்ட ஆய்வுல மனிதர்களோட குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு குதிரை பால் உதவும் அப்படின்னு கூறியிருக்காங்க. ஆனா இன்னும் ஆராய்ச்சிகள் தேவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. புளிக்க வைக்கப்பட்ட குதிரை பால்
மக்கள் மத்திய ஆசியால நீண்ட காலமாவே உட்கொண்டு வர்றதாகவும், ஆனா அதுல இருந்து ஐஸ்கிரீம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது புதிய பரிசோதனை தான் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. கிட்டி டிராவர்ஸ் போலந்து ஆராய்ச்சியாளர்களோட செய்முறையை சோதிச்சிருக்காரு. ஆனா அதோட விளைவு அது நீர்த்து போனதாகவும் நரநரப்பானதாகவும் இருந்தது கண்டறியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா அவரு பேரிக்காய் தோல், பெருஞ்சீரகம், மகரந்தம் மற்றும் விதைகளை பயன்படுத்தி குதிரை பாலுக்கு சுவை கூட்டி மற்றொரு ஐஸ்கிரீமை உருவாக்கி இருக்காரு. ஒரு வாரம் கழிச்சு அவரு ஒரு பார்ட்டியில இந்த புதிய சுவை ஐஸ்கிரீமை பரிமாறி இருக்காரு. அது அவரோட நண்பர்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒருவேளை விரைவில் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கூட இந்த ஐஸ்கிரீம் பார்லர்கள்ல இந்த புதிய சுவை அறிமுகப்படுத்தப்படலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.